பல முறை சொல்லியிருக்கிறேன். மிசா காலத்துல ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஸ்டாலின் மிசா குற்றவாளி கிடையாது. தெளிவா பல முறை சொல்லியிருக்கிறேன். வேறு ஒரு வழக்கில் மிசா காலத்திலே கைது செய்யப்பட்டார். அதுக்கு விளக்கமாவும் சொல்லியிருக்கிறேன். வெள்ளக்காரன் காலத்துல எங்க தாத்தாவை கைது பண்ணி, எங்க தாத்தா வெள்ளக்காரன் காலத்துல ஜெயில இருந்து கஷ்டப்பட்டாரு. ஓ, உங்க தாத்தா சுதந்திர போராட்டத்துல ஜெயில இருந்தாரா? வெள்ளக்காரன் காலத்துல ஜெயில இருந்தா? ஆமா. இன்னும் என்ன செஞ்சாரு உங்க தாத்தா? போற வரவங்க செயின் எல்லாம் புடுங்கினாரு, ஊடு பூஞ்சி கொள்ளடிச்சாரு, பொம்பளைங்களை கைப்பூச்சி இழுத்தாரு. ஏன்டா அப்ப அவன் ஜெயில இருக்க எங்கடா வைக்கிறது? அதை மொத்தமா சொல்லு. மொட்டையா சொல்லுவான். மொட்டையா சொல்லுவான். அவங்க வெள்ளக்காரன் காலத்துல எங்க தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா ஜெயில. என்ன செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனார். அந்த மாதிரி மிசா காலத்துல இவர் உள்ள இருந்தாரு. ஆனால் மிசா கைது கிடையாது. புரியுதுங்களா? வேறு ஒரு வழக்கு, அது விஷயமா நான் பேச விரும்பல. வேறு ஒரு வழக்கு சம்பந்தமாக இவர் சிறையில் இருந்தார். மற்றபடி நாங்க மிசாவியா பார்த்தோம். நீங்க என்ன பாத்தீங்க எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? மிசா காலத்துல போட்ட லாண்டரியில போட்ட கருப்பு சிவப்பு கரப்பட்ட வேஷ்டியை கூட வாங்காத விட்டவன் திமுக தான். தெரியுமா? எப்படி நீங்க தொடர்நடிக்கு போயிருந்தீங்க தெரியுமா? அவங்க ஜென்சிக்கே விஷயம் தெரியல. ஸ்டாலின் கிட்ட போய் கேளுங்க, உண்மையிலேயே நீங்க எதுக்கு தான் உள்ள இருந்தீங்க? மிசாவுக்காக, மிசா வழக்குக்காக விசாரிப்பதற்காக போடப்பட்ட ஷா கமிஷன் அறிக்கையில் ஸ்டாலின் பெயர் உள்ளதா இல்லையா? அவர் பேரே இல்லையே. இல்ல. ஏன் இல்ல? கலைஞர் கருணாநிதி நெஞ்சுக்கு நீதியில் எதையுமே மறைக்கலையே. எல்லாமே எழுதுந்தா சொன்னாங்களே. அந்த நெஞ்சுக்கு நீதியில் ஸ்டாலின் கைதை பற்றி கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்கிறாரா? நான் பகிரங்கமா கேட்கிறேன். அது எழுதியிருக்கிறாரா? ஷா கமிஷன் அறிக்கையில் ஸ்டாலின் பேர் இருக்குதா? எல்லாரும் பேர் இருக்குது. கருணாநிதி பேர் இருக்குது, ஆற்காடு வீராசாமி பேர் இருக்குது, மேயர் சிட்டிபாபு பேர் இருக்குது, எல்லாரும் பேர் இருக்குது. ஏன் ஸ்டாலின் பேர் இல்ல? ஏன்னா நீ மிசா கைது கிடையாது.